சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட் க்ளோயிங் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, நான் இன்னைக்கு கொஞ்சமாக கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஃபேஸில் உள்ள சின்ன சின்ன பிம்பிள்ஸ் அந்த மாதிரி நம்ம க்யூர் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் நம்ம எதுக்காக போடுவோம்னா, நம்ம முகத்தில் வந்து நிறைய முடிகள்லாம் வளரும். அந்த முடியை வளர்றது எல்லாத்தையுமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா நமக்கு பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி மார்க் இருக்கும், அதில் ஸ்கார் மாதிரியே இருக்கும். அது எல்லாத்தையுமே இது வந்து க்யூர் பண்ணும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கடலை மாவில் நம்ம வச்சுருக்க கஸ்தூரி மஞ்சளை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும், கடலை மாவு மஞ்சளும் கலந்துருக்கும். இதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் தண்ணி, ரோஸ் வாட்டர், இல்லை தயிர், இல்லைனா லெமன், இல்லைனா ஹனி எதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது என்னென்னா வாட்டர். தண்ணி ஊற்றி நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு லிக்விடாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நீங்கள் இதாக்கிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டவல் எடுத்து உங்களோட ஃபேஸை நீங்கள் தொடச்சிக்கோங்க. போட்டு இப்படிலாம் ரப் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படியே எப்படின்னா ஒத்தி ஒத்தி எடுக்கணும். ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறதாவோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த ஃபேஸ் பேக் போட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.